தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சரியா? யாரு நீங்க? நானும் ஒரு வாரமா உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். என் பின்னாடியே தான் வரீங்க. யாரு நீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தான் இப்போ உங்களை இந்த இடத்துக்கு தனியா கூப்பிட்டுட்டு வந்தேன். யாரு நீங்க? சரியா, நான் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவதான், உன்னை நல்லா தெரிஞ்சவதான், அதனாலதான் உன்னை பின் தொடர்ந்துகிட்டே வரேன். எனக்கு கொஞ்சம் பாரு சரியா? அப்படியா? என்னை நல்லா தெரிஞ்சவங்களா? ஓஹோ சரி, என்னை நல்லா தெரிஞ்சவங்கன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட முகத்தை மறைக்கணும்? முகத்தை காட்டலாமே. என் முகத்தை உன்கிட்ட காட்ட தானே போறேன் சரியா, அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆனா காட்டுறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா அதுக்கு நீ உண்மையை சொல்லுவியா? என்ன சொல்லணும்? நீ ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு உன்னை துரத்தி லவ் பண்ணால, அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? என்ன சரியா பதிலவே காணோம்? அபிராமி, போதும் நீ நடிச்சது. இதுக்கு மேல நீ யாருக்காக நடிச்சிட்டு இருக்க? போதும், உன் வேஷம் கலந்துருச்சு, கலைச்சிரு. எப்படி சரியா கண்டுபிடிச்ச? சமீபத்துல நாங்க எல்லாரும் இப்போ ஊருக்கு வந்துட்டு போனோம். அப்போ ட்ரெஸ் கடையில நீயும் நானும் பார்த்துக்கிட்டோம். அப்ப பார்த்ததுல இருந்தே உன் ஃபேஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க ஊருக்கு கிளம்புன அந்த அன்னைக்கு நீ என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன், நானும் என் பொண்டாட்டி என் புள்ள 3 பேரும் எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். போறதுக்கு இடம் இல்லாம ஒரு கோயில்ல போய் உட்காந்துருந்தோம். அந்த கோயிலுக்கு வெளியே நீ நின்று அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ரெண்டாவது, நானும் என் ஃப்ரெண்டும் எங்களுக்கு வீடு வேணுங்கிறதுக்காண்டி ரோடா அலைஞ்சோம். அப்ப நீ பின்னாடி வந்துட்டு இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன், என் பொண்டாட்டி கோயிலுக்கு போய் அழுதுட்டு இருந்ததை அது நீ பார்த்து நீ ஃபீல் பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வரைக்கும் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த காரணத்தை நீ தான் சொல்லணும். சரியா? ஏன் சரியா, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தேன், உனக்கு அது ஞாபகம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். நான் லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எல்லாமே நீ கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணல. அப்ப உன்னை மனசுக்குள்ள நினைச்சவதா இன்ன வரைக்கும் ஒருத்தனை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா என் மனசுல நீ தான் சரியா இருக்க இன்ன வரைக்கும். இந்த மாதிரி நீ என்ன லவ் பண்ணிருப்ப, யாரையும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், எனக்காக இருப்பே தானே நினைச்சேன். ஆனா இப்போ அந்த ட்ரெஸ் கடையில உன்னையும் உன் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சு பார்த்தனும் எனக்கு உயிரே கருகிருச்சு சரியா. நிஜமா அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியல. சத்தியமா சொல்றேன் சரியா, இன்ன வரைக்கும் என்னால நம்ப முடியல. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என் காதல உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லதான். ஆனா அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை சரியா. ஏன், நான் காதல சொல்லினாலும் நான் லவ் பண்றேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ மனசுக்குள்ள வச்சுட்டாது எனக்காக காத்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா வாழ்க்கை இப்படிலாம் மாறும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சரியா. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உன்னை என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கேனா? நீ அப்ப என்னை நினைக்கலையா? உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் பார்த்த அந்த செகண்ட் இது எனக்கு தோணுச்சு சரியா. உன்னை நினைச்ச மனசுல நிஜமா இன்னொருத்தரை என்னால வச்சு பார்க்கவே முடியல சரியா. சத்தியமா அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியல. என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ மாப்பிள்ள பார்த்தாங்க, யாருமே எனக்கு வேணான்னு சொன்னேன். நான் லவ் பண்ணது சைல்டிஷ் லவ்வாவே இருக்கட்டும், ஆனா அது ட்ரூவான லவ் சரியா. நீ அதை அக்செப்ட் பண்ணல. அது என்னமோ தெரியல சரியா, நீ கஷ்டப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. நீ உன் வீட்டை விட்டு சண்டை போட்டு வந்ததுல இருந்து நீயும் உன் பொண்டாட்டி உன் சின்ன குழந்தை அந்த பையன் பால் கேட்டு அழுகிறப்போ எனக்கு உயிரே இல்லை சரியா. எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? எல்லாத்தையுமே என் கண் கூட நான் பார்த்தேன். நிஜமா அதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணவே. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு இப்போ வந்து உன்னை நான் லவ் பண்றேன்னு சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான், ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். ஆனா நீ உன் பொண்டாட்டி எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா. கேள்விப்பட்டேன் நீயும் உன் பொண்டாட்டியும் லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு. உன் பொண்டாட்டி மேல உனக்கு இருக்கிற லவ் ட்ரூ, அதே மாதிரி உன் மேல எனக்கு இருக்கிற லவ் ட்ரூ. இங்க பாரு அபிராமி, நீ சொன்ன மாதிரி இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்ன, அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து இவ்வளோ சீரியஸா பேசுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஐ மீன், நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ணவே கிடையாது, புரியுதா? எனக்கு உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எப்படி இருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? நீ என்னை லவ் பண்ணேன்னு என் காதுக்கு வந்துச்சு. ஆனா உன் மனசுல எந்த ஒரு இதுவும் நான் வளர்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்பவே உன்னை நான் அவாய்ட் பண்ணேன், ஓகேவா? இப்பவும் சொல்றேன், நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, ஓகேவா? எனக்கு என் பொண்டாட்டி கவியை தவிர இந்த மனசுல வேற யாருக்குமே இடம் கிடையாது, ஓகேவா? எப்போதுமே என் பொண்டாட்டி மட்டும்தான் என் மனசுல இருப்பா. அவ என் காதல் மனைவி தான். ஆனா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவ மட்டும்தான் எனக்கு எப்போதுமே சரி, அவ மட்டும்தான் இந்த மனசுல இருப்பா. அவளை தாண்டி இன்ன வரைக்கும் நான் யாரையுமே என் மனசுல நினைக்க மாட்டேன்.
இது உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னன்னு சொல்லவா? நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க பத்தி அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? உன் அப்பா அம்மாவுக்கு நீ செய்யற பெரிய துரோகம். அதை நீ விடு. இன்னொன்னு சொல்லவா, நம்ம வாழ்க்கையில வர முதல் காதல் எல்லாமே கல்யாணத்துல போய் முடியுமான்னு கேட்டா அது 120% வேணா நான் சொல்லுவேன். என்ன, எல்லாத்துக்குமே அந்த லைஃப் கிடைச்சிடாது. லவ் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் ஆயிருக்காது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லவ் எப்போதுமே தோத்து தான் போகும். நான் சொன்னேன்ல, 120% வேணா சில பேருக்கு சக்சஸ் ஆகலாம். அதே மாதிரி நீ என் மேல வச்சிருந்த காதல் அது கிடைக்கல, அவ்வளவுதான். என்னோட தலையில எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு கவிக்கு எழுதி வச்சிருக்கு. உன் தலையில உனக்கு புருஷனா வர்றதுக்கு கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. ஓகேவா? இன்ன வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா எனக்கு வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்காக இதை மட்டும் நீ செய்வியா? அதை மட்டும் நீ சொல்லு. நீ சொல்றது உண்மைதான் சரியா, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உன் கூட வாழ்ற ஒரு வாரம் எனக்கு கிடைக்கல. பரவாயில்ல, உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா? எங்க என் காதல உன்கிட்ட ஒரு தடவை கூட சொல்ல முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். உன்கிட்ட என் காதல நான் சொல்லணும் தான் நான் வந்தேன். என்ன தப்பா நினைச்சிடாத சரியா? பரவாயில்ல, உன் கூட வாழ்ற வரம் எனக்கு கிடைக்கல. ஆனா நான் உன்னை லவ் பண்ணேன்னு உன்கிட்ட சொன்ன வரமே எனக்கு போதும். போதும் சரியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இரு. எனக்கு அது போதும். தேங்க்ஸ் அபிராமி. உனக்கு விருப்பம் இருந்தா எனக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா பத்திரிக்கை கொடு. கண்டிப்பா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட உன் கல்யாணத்தை வந்து நான் வாழ்த்துவேன். ஓகேவா? நான் வரேன். விலகி போனவள் நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன். என்னையும் பிரி பூண்டிட ஒளி மீண்டிட என்னை தீண்டிட உயிரே. நிறைந்தாயே நிறைந்தாயே நெஞ்சம் எல்லாம் நீ நிறைந்தாய். சுரங்கத்தை போலே என்னுள் போக போக பெருகிடும் பெருகிடும் நினைவிலே உலகெல்லாம் போய் இந்த காதல் போயில்லை. யாரடா யாரடா? மது, நீ தப்பு பண்ணிட்டு இருக்கடி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ற தெரியுமா? உன் வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கு உன்கிட்ட தாண்டி உரிமை இருக்கு. நீ ஏன் பேரண்ட்ஸ் முடிவு எடுத்துட்டு இருக்க? நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தானே ஒருத்தன் 6 வருஷம் யூஎஸ்ல போய் எடுத்துட்டு வந்தா. இப்ப ஏன் அவனை இப்படி கொலையா கொல்ற? அவனை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நீயே உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, மிதுன் மேல உனக்கு காதல் இல்லைன்னு. மிதுன் மேல காதல் இல்லாமலா அவனுக்கு ஒரு நிமிஷம் அடிபட்ட உன்னையும் ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்த்த? எதுக்கு அவனுக்காக அழுகுற? எதுக்கு நீ அழுகணும் நான் கேக்குறேன். மது, வரேன் நீ. இங்க பாருங்க அண்ணி, நிச்சயதார்த்தமே நல்லா கிராண்டா பண்ணணும் இப்பயே சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் நாங்க யோசிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே பொண்ணு, எப்படி கிராண்டா பண்றோன்னு மட்டும் பாரு. நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாண பந்தி வரைக்கும் எல்லாத்தையும் நாங்களே பொறுப்பெடுத்து சூப்பரா பண்றோம் பாரு. அக்கா ஏகா செல்லத்தை தூக்கணுமா? சரி வாங்க. அதுவா செல்லக்குட்டி, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் மாமா வரல. இனிமே டெய்லி வந்துருவேன் பட்டுக்குட்டி பாக்குறதுக்கு. சரியா? நல்லா போய் சொல்ல பழகிட்ட மிதுன். என்னப்பா மிதுன், வீட்டு சைடு 2 நாளா ஆளவே காணா. ஒரே மாமா மாமான்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் முன்ன அப்பா அப்பான்னு கடந்தா இப்ப மாமா மாமான்னு கிடக்குறா. எப்ப பார்த்தாலும் ஒரு வாய் சோறு கூட திங்க மாட்டேங்கிற. நேத்தியே வரல நீ? 2 நாளா ஆளவே காணாமே. அத்தை, அது வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதோட அம்மாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அத்தை வரல. இனி நான் வந்துடுறேன். அப்படியா? சரிப்பா, பரவாயில்ல. இப்ப பூர்ணிமாவுக்கு பரவாயில்ல மாமா, இப்போ நல்லா தான் இருக்காங்க. உட்காரு மிதுன், ஏன் நின்னுகிட்டே இருக்க? பரவாயில்லக்கா, இருக்கட்டும். பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்கல்ல, நிற்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சரி, நிச்சயம் வைக்கிறதுலாம் ஒரு சைடு இருக்கட்டும். நல்லா நாள் குறிக்கணும், பட்டு புடவை எல்லாம் எடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு நிறைய வேலை இருக்கு. அதனால சட்டை போட்டுன்னு நாட்களை கடத்தாம
சீக்கிரமா நிச்சயத்தை வச்சு முடிப்போம். அதே மாதிரி 2 மாசத்துல கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். ஆமா அத்தாச்சி, நல்ல நாளே குறிக்க மறந்துட்டேன். காலாண்டு இருக்கா, எடுத்துட்டு வாங்களேன். மிதுன், அக்கா அலமாரியில காலண்டர் வச்சிருக்கேன், அதை மட்டும் போய் எடுத்துட்டு வரியா? அக்கா. நான் சொன்னா கேளு, போ எடுத்துட்டு வா. விடை கொடு வெளியே நீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் தோன்கிறது. உயிர் சுனை ஊற்றிலே நெருப்பினை ஊற்றினாய், பௌர்ணமி கோப்பையில் இருள் குடித்தாய். மது, உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க போல. அதுக்கு நாள் குறிக்கணுமா? காலாண்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் எடுத்து தருவீங்களா? என்னங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டீங்க. கொஞ்சம் காலாண்டர் மட்டும் எடுத்து கொடுப்பீங்களா? அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. இல்லை அது எங்கே இருக்குன்னாவது சொல்லுங்கள், நானே எடுத்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சிரமம் வேண்டாம். மிதுன், என்ன புதுசா வாங்க போங்கலாம் சொல்லி கூப்பிடுறீங்க? எப்பயும் அப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களே, என்ன இது புதுசா இருக்கு? ஏன் என் ஃபேஸை பார்த்து பேச மாட்டீங்களா? உங்கள் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு இனி நான் யாருங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆக போகுது. அதனால் இனி உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து தானே பேசணும். ஏன்னா பக்கத்தில் நின்று பேசினா கூட தப்பாக பேசிடுவாங்க. அது உங்களுக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது. இதுக்கு மேலே உங்களை மரியாதை இல்லாமல் கூட்டாமல் நல்லாவும் இருக்காது. 1000 தான் எங்கள் அக்காவோட நாத்தனாராகவே இருந்தாலும் மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அதனால தாங்க மரியாதை கொடுத்து பேசுகிறேன். சாரி. மிதுன், இப்படிலாம் பேசாதீங்க, எப்பயும் போல பேசுங்க. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் மிதுன், இப்படிலாம் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் என் முகத்தை பார்த்து பேசுங்க. இல்லைங்க, உங்கள் முகத்தை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. சப்போஸ் நான் பேசினாலும் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம், திரும்ப என் மனசு மாறும். அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வரும், மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்துவேன், நீங்கள் அழுவீங்க. இது எதுக்கு தேவையில்லாதது? நீங்கள் அழுகவே வேண்டாம். எப்போதுமே என் மது சிரிச்சுக்கிட்டே, சாரி என் மது இல்லை, விக்கியோட ஒய்ஃபு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் நினப்பேன். அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்னால் யாரும் அழுக வேண்டாம். அப்புறம் மேரேஜ் ஆக போகுது. பெஸ்ட் ஆஃப் லக். மது, என்ன ஆளவே காணோம்? மது எங்க போனா? ரூம்குள்ளேயே தானே இருப்பா, நம்ம வந்தா கூட பேச மாட்டா. எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை கீழே போயிருப்பாளோ? இது என்ன டைரி மாதிரியே இருக்கு? ஒருவேளை அவளோட டைரியா இருக்குமோ? இதைத்தான் சொல்லுவாங்க போல, அவங்க உங்களுக்கு வந்தாதான் வழி என்னன்னு. நான் அவனை ஹர்ட் பண்றப்போ அவனுக்கு இப்படிதானே வலிச்சிருக்கும். ஆனா நான் பண்ண அளவுக்கு கூட அவன் என்ன ஹர்ட் பண்ணலையே. ஆனா எனக்கு என் மனசு இவ்வளோ வலிக்குது. மிதுன், ஏன்டா அப்படி பண்ற? நிஜமானி பண்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிமிஷம் ஒன்னு கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியல மிதுன். இப்படி பண்ணாதடா, என்னால அது தாங்க முடியல. எதுக்கு என்ன ஹர்ட் பண்றேன்னு ஒரு சட்டையை பிடிச்சு கேட்கணும்னு தோணுது. ஆனா அதுக்கான உரிமை எனக்கு இல்லையா? அந்த மாதிரி தானடா நீ என்கிட்ட பேசுன. அப்போ மிதுன், என்ன ஹர்ட் பண்றியா? என்னால அக்செப்ட் பண்ண முடியல மிதுன். நான் ஏன் இப்படி பண்றேன்? எனக்கு என்னாச்சு? நான் ஏன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? அவன் ஹர்ட் பண்ணா எனக்கு ஏன் மனசு வலிக்கணும்? நான் தானே அவனை வேணான்னு சொன்னேன். ஏன் எனக்கு இப்படிலாம் இருக்கு? ஆமா, அவளோட டைரி மாதிரி தான் இருக்கு. ஓ, இவகிட்ட டைரி எழுதுற பழக்கம்லாம் வேற இருக்கா? பெண்ணெல்லாம் வேற வச்சிருக்கா? எழுதிருப்பாளோ ஏதாவது? ஓகே, எடுத்து பார்க்கலாமா? தப்பான விஷயம். அடுத்தவங்களோட டைரி எடுத்து பார்க்கறது ஒரு இன்டீசென்டான விஷயம். அதுவும் இது மதுவோட டைரி. 1000 தான் ஆனாலும், கட்டிக்கு போகிற பொண்ணாக இருந்தாலும் அவள் எழுதி வச்சிருக்க பர்சனல் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஆனால் அதை பார்க்காமலே இருக்க முடியல. கண்டிப்பாக நம்மளை பற்றி தான் எழுதி வச்சிருப்பா. என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணுறது? இந்த டைரி என் கண்ணில் பட்டுருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் படிக்கலன்னு எனக்கு தலையே வெடிச்சிரும். கண்டிப்பாக நம்மளை பற்றி தான் எழுதி வச்சிருப்பா. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, அடுத்தவங்களோட டைரி எடுத்து பார்க்கறதுங்கிறது ஒரு இன்டீசென்டான விஷயம். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். என்ன பண்ணலாம்? மது ஏதாவது நினச்சிப்பாளா? ஒன்றுமே புரியலையே. ஆனால் கண்டிப்பாக அந்த டைரி படிச்சே ஆகணும்னு என் மனசு கடந்து பாடாப்படுது. என்ன பண்ணலாம்? இல்ல, நான் கேட்பேன். அவன் எதுக்கு என்ன ஹர்ட் பண்றான்? என்னால அதை தாங்க முடியல. எனக்கு உரிமை இருக்கு. நான் அவனை லவ்
கூப்பிட்டீங்களா மது? அது இல்லை, நான் கூப்பிடல. காலாண்டர் கேட்டீங்கல்ல, அது இப்படி மேலே போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. அவங்கிட்ட கேட்கணும்னு தோணுது, ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. ஏன் இப்படி எனக்கு ஒரு சோதனை? எந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாத ஒரு சோதனை. என்னால முடியல. இதுக்கெல்லாம் ஒரு பதிலே கிடைக்காதா? எப்படியோ டைரியை எடுத்துட்டோம். ஆனா இதை படிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு. என்ன பண்ணலாம்? படிக்கலாமா இல்ல வச்சிடலாமா? எதுக்கு விக்கி இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறது தானே. எப்படியும் உன்னை பத்தி தான் எழுதியிருப்பா. என்ன உங்ககிட்ட சொல்ல முடியாதது இந்த மாதிரி டைரியில் எழுதி வைப்பா. இது எல்லா லவர்ஸும் பண்றது தானே. ஸோ தப்பு ஒன்றும் இல்லை, எடுத்து படிக்கலாம். தேங்க்ஸுங்க சொன்னதுக்கு. நான் போய் எடுத்துக்கிறேன். இன்றே விடை கொடு என்று கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். நடைபெறும் நாடகம் திருவிழும் வேளையில் மேடையில் தோன்றுகிறார். சனி காயமாடப்பட தோணுதே. விடைகளை கேள்வியாய் ஆகிறதே. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. இன்னும் 2 monthsல உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாத யாரு கூடயும் வந்து நிற்கிறது தப்பு தானே. தள்ளி நில்லுங்க. ஆமாம், தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் போங்க. ஆனால் ஒன்றுங்க சொல்லணும்னு தோணுச்சு. காதல் ஒரு கண்ணாமூச்சி மாதிரி ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைச்சி வைக்க முடியாது. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து தான் தீரும். இதுக்கான பதிலெலாம் கிடைக்காமலா போகுது? கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாகவே வரும். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாங்குமோ? மனவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாளும் தோன்றுமோ? ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான், உந்தன் உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணி நானும் வாடினேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிர்